பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் உங்களுக்கு தெரியும். 1869 போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு ராஜ்கோட் மாவட்டத்தில் உள்ள போர்பந்தரில் பிறக்கிறாரு. காபா காந்தி, புத்லிபாய் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு பெரிய பணக்காரர். வைசிய குடும்பம் அப்படின்னா நம்ம ஊரில் சொல்ல போனால் செட்டியார் சொல்கிறாங்க, வணிகர்கள் சமூகம். செட்டியார்னா என்ன செட்டியார் சொல்லலை, காரைக்குடி நாட்டுக்கோட்டை செட்டியார் சொல்லுவாங்கல்ல, தேவக்கோட்டை பகுதியில் இருக்காங்க, கண்ணதாசன்லாம் வந்தார் இல்லையா, அது பேர் ஒரு வணிக சமூகம். அந்த மிக முக்கியமான சமூகம் குஜராத்தில். ஒரு வணிக சமூகத்தில் பிறந்தவர். லண்டனுக்கு போய் படிக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இருந்ததுன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்திருப்பாரு. வழக்கறிஞர், அப்போ பாரிஸ்டர்னு சொல்கிற அந்த பட்டத்தை பெறதுக்காக இங்கிலாந்தில் போய் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதர். இந்த இந்தியாவில் பிறந்ததுலே, நம்ம இந்தியாவில் வாழ்ந்ததுலேயே ஒரு மிக முக்கியமான மனிதர்கள் பட்டால் சில பேர் தான் உலகத்துக்கு. நான் திருவள்ளுவரை சொல்லலாம், ஆனால் திருவள்ளுவர் யாருக்கும் தெரியாது. வட இந்தியாவிலையும் தெரியாது, கர்நாடகத்தில் கேட்டால் கூட யாரையும் தெரியாது, கேரளாவில் கேட்டால் கூட திருவள்ளுவர் தெரியாது, இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு தெரியாது. அப்புறம் எங்கே உலகத்துக்கு தெரிய போகுது திருவள்ளுவர்? சும்மா மொழிபெயர்த்திருக்காங்கிறதெல்லாம் படிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. இந்த மொழியில் இருக்குது அவ்வளோ. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டவங்க எல்லாம் படிக்க போகிறாங்க கிடையாது. ஆனால் புத்தர் தெரியும். இந்த இந்தியாவில் பிறந்த புத்தர் உலக நாடுகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய அளவில் அவரை தெரியும். அதுபோல் காந்தியும் தெரியும். சுபாஷ் சந்திர போஸை போய் ஜெர்மனியில் கேட்டுப்பாங்க, யாருக்கும் தெரியாது. சிங்கப்பூரில் போய் சுபாஷ் சந்திர போஸை கேளுங்க, அங்கே தான் படதரனா இருக்குது, தெரியுமா? அந்த தலைமுறைக்கு தெரியாது. உண்மை நான் சொல்கிறது. சுபாஷ் சந்திர போஸை போய் வங்காளத்திலே கேட்டுப்பாங்க, தெரியும் பெரும்பகுதி பேருக்கு. ஆனால் காந்தியை உலகம் முழுவதும் தெரியும். ஒபாமா ஜெயிச்சப்ப எனக்கு வழிகாட்டி அவர் தான். இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள் காந்தியை வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. காந்திய தத்துவங்கள் மேலே ஆர்வம் காட்டுறாங்க. காந்தியை பிடிக்கலைங்கிறதான் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பிடிக்க வச்சுங்க, பிடிக்காம போட்டாங்க. ஆனால் அவர் தவிர்க்க முடியாத உலக தலைவர். ஏன்னா 1917 எல்லாம் டேட்டாவாக சொல்கிறேன், ரஷ்ய புரட்சி நடந்தது. அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கின லெனின் அந்த நாட்டோட சர்வாதிகாரி ஆகிட்டார். 1949 மாவோ கலவரம் பண்ணி மாசே துங்கிற மாவோ சீன அதிபர் ஆகிட்டார். 1947 முஸ்லீம் லீக் மூலம் சுதந்திரத்துக்கு போராடின முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் அதிபர் ஆகிட்டார். 27 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவோட தலைவர் ஆகிட்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்கா சுதந்திரத்துக்கு போராடி அந்த ஜனாதிபதி ஆகிட்டார். காந்தி சுதந்திரத்துக்கு போராடினாரு, பிரதமர் ஆனாரா? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாநாட்டுக்கு தலைவர்னு சொல்றாங்க. இந்த மாநாடு பெல்காம் மாநாட்டுக்கு தலைவர்னு சொன்னாங்க. அவெல்லாம் தலைவராகவே காங்கிரஸ் மாநாட்டுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனா 1946 ஆகஸ்ட் 16 தேதி உட்பட சொல்றேன். 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள்னு ஜின்னா அறிவிக்கிறாரு இடைக்கால அரசாங்கத்தை எதிர்த்து. அப்ப ரத்த ஆறு ஓடுது, குருதி புனல். அதாவது வங்காளத்திலையும் பாகிஸ்தான் ஓரத்திலையும் பஞ்சாப்லையும் ரத்த ஆறு ஓடும்போது இராணுவம் போய் அடக்குது. ஆனா நவகாலியில 67 கிராமத்துக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கூட அழைச்சிட்டு போல. இப்படியே அந்த வேஷ்டியை கட்டி நடந்து போறாரு, கலவரம் அடைஞ்சு. ஒன் மேன் ஆர்மின்னு சொல்லிட்டாதான் சார், யூ ஆர் ஒன் மேன் ஆர்மி. இதெல்லாம் இட் இஸ் எ பிளாட்டரிங் பேட்ஸ். இதெல்லாம் முகத்துதிக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இட்ஸ் பிளாட்டரிங் பேட்ஸ், அட்டர் பிளாட்டரிங் பேட்ஸ். எது ஒன் மேன் ஆர்மி? யூ ஆர் ஏ ஒன் மேன் ஆர்மி. நீ ஒரு ஆளே ஒத்த ராணுவத்துக்கு சமம். காந்தி தான் ஒத்த ராணுவத்துக்கு சமம். நவகாலியில் போய் நின்னாரு. அப்படியே கலவரம், அப்படியே முஸ்லீமும் இந்தும் கைகட்டி. எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா அவரு? நினைச்சு பாருங்க. 1920 சத்தியாகிரகம், ஒத்துழைமை இயக்கம். 1930 சட்ட மறுப்பு இயக்கம். 1940 தனிநபர் சத்தியாகிரகம். 1942 வெள்ளையடி வெளியேறு இயக்கம். இது இல்லாம 1932 பூனா ஒப்பந்தம். 1931 மார்ச் 5 காந்தி எரிவின் ஒப்பந்தம், தண்டி யாத்திரை. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள். அமெரிக்க தென்னாப்பிரிக்காவில் எவ்வளோ நிகழ்வுகள். எந்த இடத்துலையும் ஒரே ஒரு உயிருக்கு கூட அவருக்கு செய்யல. ஆனால் கோடிக்கணக்கான பேர் செத்து போனாங்க. இப்போ பொய் சொல்றாங்கன்னு சொன்னல, 300 வருஷம் இந்தியா அமெரிக்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருதுன்னு சொல்லி, கத்தி இல்லாமல் ரத்தமும் இல்லாமல் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுன்னு சொல்ல முடியாது.
கோடிக்கணக்கான பேர் செத்து போனாங்க பிரிவினையும் போது. பாகிஸ்தான்லையும் இந்தியாவிலையும் பல கோடி பேர் செத்து போனாங்க. ஆனால் காந்தி ரொம்ப வருத்தப்பட்டார் இந்த சாவுக்கெல்லாம். அவர் வந்து அகிம்சைவாதி, சத்தியாகிரகி. அவருடைய இது மிதவாதம் கிடையாது. ஒரு தனிநபராக ஒரு ட்ரெயினுக்கு கொண்டு வச்சிங்கன்னா அந்த ட்ரெயின் தான் பாதிக்கும். ஒருத்தரை சுட்டு கொண்டீங்கன்னா வாஞ்சிநாதன் ஆஸ்துரை 1911 சுட்டு கொண்டாருன்னா அதனால அவர் ஒன்று தான் தனிநபர், அதோட முடிஞ்சு போச்சு. கொடியை பிடிச்சிக்கிட்டு 1932 திருப்பூர் குமரன் கொடி காத்து சின்னப்ப மண்டையில் குண்டாந்தடி அடி வாங்கி செத்து போனாரும், அதோட முடிஞ்சு போச்சு. தனிநபர் போராட்டங்கள்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. பெரிய தாக்கம் சொல்லுவாங்க வரலாற்றில். ஆனால் இவர் சொன்னால் திருவிளையாடல் படத்தில் ஒரு பாடல் வரி கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த பாடல் வரியெல்லாம் சின்ன பிள்ளைங்க இந்த காலத்தில் நான் அசைந்தால் உலகம் அசையும் அப்படின்னு எழுதுவார். அப்படி எழுதியிருப்பார். அப்படியே அவர் நான் அசைந்தால் அந்த உலகம் அசையும் கடவுள். அப்படியே அப்படி அசையாமல் இருப்பார், பறவையெல்லாம் நிற்பார். அதுபோல் காந்தி சொன்னால் பள்ளிக்கூடத்தை மாணவர்கள் புறக்கணிச்சாங்க, நீதிமன்றங்களை வழக்குரைஞர்கள் புறக்கணிச்சாங்க, வரி கொடாமல் இருந்தாங்க, வரி செலுத்தாமல் இருந்தாங்க, அந்நிய துணிகளை பயன்படுத்த வேண்டாம்னா பயன்படுத்தாமல் இருந்தாங்க. பதவியை விட்டு ஐசிஎஸ் பதவியை விட்டு அறிஞ்சிட்டு வந்தார் சுபாஷ் சந்திர போஸ் காந்தியால. அது லண்டன்ல படிச்சுட்டு வந்து இந்தியன் சிவில் சர்வீஸை விட்டு இருந்தார். நினைச்சு பாருங்க, பெரிய பெரிய பட்டம் கொடுத்துருந்தாங்க. ஐசர் இந்த நைட் குட்டு அது இதுன்னு எல்லா பட்டங்களையும் திறந்தாங்க. அப்படின்னா ஒரு தனிநபர் தாக்குதல் நடத்தினாலோ மனு கொடுத்தாலோ கிடைக்கிற இயல்பை விட போராட்டத்தை விடவும் காந்தி நினைத்தால் இந்த நாட்டை அப்படியே நிலப்படைய செய்ய முடியும், செயல்பட வைக்க முடியும். அவருக்கு அவ்வளோ எதிர்ப்பு. பகத்சிங் மேலே அவர் பரிவு காட்டலன்னு ஒரு குற்றச்சாட்டு, சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு குற்றச்சாட்டு, முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டா இல்லைன்னு குற்றச்சாட்டு, இந்துக்களுக்கு அவர் எதிராக இருக்கிறான்னு குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்டத்தை அவர் வெறுக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு, பெரியார் அவர் ஏற்றுக்கொள்ளேன்னு ஒரு குற்றச்சாட்டு, ஜாதிய பாசத்தோடு இருக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு. எல்லா குற்றச்சாட்டும் உண்மை. ஆனால் அந்த உண்மையில் அவர் நேர்மையாக இருந்ததால தான் அந்த குற்றச்சாட்டை தாண்டியும் அந்த உண்மையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது காந்தியோட. சுபாஷ் தாண்டி, பகத்சிங்கை தாண்டி, அம்பேத்கரை தாண்டி. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா காந்தி உயிர் அம்பேத்கர் கையில் இருந்தது. காந்தி எரவாடா சிறையில் 21 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார். ராம்ஜிய மக்களான பிரபு தனித்தொகுதி முறை அறிவிச்சோன்ன வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். வகுப்புவாரி பிரதிநிதித்துவமா இந்தியாவில் ஜாதி முறையை ஊக்குவிக்கும். ஜாதிக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படாது, எல்லாரும் இந்து தான், தாழ்த்தப்பட்டவருக்கு எதுவும் கொடுக்க முடியாதுங்கிறார் காந்தி. நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் இருக்கிற இடத்துல மேல் ஜாதிக்காரங்களை பிடிச்சிருவீங்கன்னு அவர் சொல்றாரு அம்பேத்கர். அவர் நியாயம் அவருக்கு, இவர் நியாயம் இவருக்கு. ஆனாலும் அம்பேத்கர் ராம்ஜிய மக்களான உடுப்பு இப்படியா இருக்கிறாங்க, இறங்கியே வர மாட்டாங்க, காந்தி சொல்றதை கேட்க மாட்டாங்க. காந்தி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கூடாதுங்கிறார் 1932. நான் செத்து போவாங்கிறார். என்ன செய்யறாருன்னா அவரோட உயிர் வந்து இந்த தொப்புளுக்கும் கழுத்துக்கு இடையில வந்து உடம்பே செயலிழந்து போச்சு. இங்க பார்த்தாலும் எல்லா தலைவர்களும் பதறாங்க, அம்பேத்கரை திட்டுறாங்க. ஒன்னாலதான்டா ஒருமையில திட்டுறாங்க. அதான் அவருக்கு எந்த வகுப்புல பிறந்திருப்பாருன்னு பாத்துங்க, எவ்வளவு பேர் திட்டுவாங்க. காந்தி உயிர் போகுது. காந்திக்காக போய் இரவடாசர்களை எலுமிச்சப்பட சாரை கொடுத்து உண்ணாவிரத்தை நிறுத்தி வைக்கிறார். அம்பேத்கருக்கும் காந்திக்கும் அவ்வளவு உரசல் பிடிச்சிக்காரு. அதே அம்பேத்கரை தன்னோட சம்பந்தியான ராஜாஜியை விட்டுட்டு, தான் மாநிலத்துக்காரனான வல்லபாய் படையில விட்டுட்டு, தன்னோட சீடரான நேரு விட்டுட்டு சட்டம் ஏற்றணும்னா நீ தான் வந்து ஏற்றணும்னு கையை பிடிச்சி போய் சட்டம் ஏற்ற வைக்கிறார். அரசியல் நிலையம். இப்போ காந்தியோட நேர்மை எங்க நிற்கிது சொல்லுங்க? காந்தியோட நேர்மை எங்க நிற்கிது? இது இப்படி வச்சுக்கோ. ராம் எதை எடுத்தாலும் ஐயா அப்படியே முருகா அம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் வாயில வர்றது பூரா ராம். இந்தியாவில் ஒரு ஆட்சியம் என்றால் அது ராமாட்சியாக தான் இருக்கணும், ராமர் ஆட்சியாக தான், ராமனோட ஆட்சியாக தான் இருக்கணும். இந்தியா வந்து ராமராட்சியம் காணணும், ராமர் போல ஆட்சி பண்ணணும், மக்களை பாதுகாக்கணும்னு சொல்றது காந்தி. ஏண்டா இப்படியே சொல்ற முஸ்லீம் இருக்காங்க. ராமர்னா அவ்வளோ உயர்ந்தவரா? உன் வாயில வந்து அம்மா அப்பா வர்றதுக்குன்னா ஹேராம் தான் வருது, நீ முஸ்லீம் விரோதி.
எனக்கு பாகிஸ்தான் ஒரு நாட்டை பிரித்து கொடு. முகமது அலி ஜின்னா கேட்டாரு, என் உயிர் மேலே தான் பிரித்து கொடுப்பேன்னாரு. நாட்டை பிரிக்க முடியாதுன்னாரு. கடைசி கட்டம், எங்கே பார்த்தாலும் வன்முறை, எங்கே பார்த்தாலும் இறங்கி வந்தேன்ன சின்னாவுக்கிட்ட கூப்பிட்டு நாட்டை பிரிச்சுக்கேன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ அரசியல் கட்சிகள்லாம் வாரிசுகள் அறிவிக்கிறாங்க. அவரோட குழந்தைகள் யாராச்சும் அரசியலுக்கு வந்திருக்காங்களா? 3 பேர் பிள்ளைங்க, பேரே தெரியாது. இன்னும் சொல்ல போனா பிரதமர் பதவிக்கு வருது. இந்திய சமஸ்தானங்களை ஒன்றிணைச்ச 562 சமஸ்தானங்களையும் ஒன்றிணைச்ச ஒரே கொடையின் கீழே கொண்டு வந்த அவர் மாநிலத்தை சேர்ந்த பாரிஸ்டர் பட்டம் பெற்ற இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட வல்லபாய் படேல் ஒரு சாய்ஸ். அடுத்தது தன்னோட சம்பந்தி தான் பையனுக்கு தேவதாஸ் காந்திக்கு ராஜாஜியோட பொண்ணு லட்சுமியை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக 1937 இருந்தவர், வங்காளத்துக்கு கவர்னராக இருந்தவர், எவ்வளோ தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர், எவ்வளோ பெரிய பதவிகள்லாம் இருந்தவரை இந்தியாவோட பிரதமர் ஆக்கலாம். காந்தி சொன்னாங்க, நேரு ஒத்துக்க மாட்டாரா ராஜாஜியை பிரதமர் ஆக்கணும்? வேண்டாம், ஆக்கல. பட்டேலுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல, ராஜாஜிக்கும் வாய்ப்பு கிடைக்கல. நேரு தான் தன்னோட சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஒரு மல்டி கல்ச்சுரல் நாடு. முஸ்லீம் இருக்கிறான், கிறிஸ்டின் இருக்கான், பார்சி இருக்கிறான், வெவ்வேறு மொழிகள் பேசுகிறாங்க. அங்கங்கே ஒரு பாலைவனம் இருக்குது, இங்கே மலை இருக்குது, பனியாறு இருக்குது, எல்லாமும் கலந்து ஒரு துணைக்கண்டமாக இருக்குது. துணைக்கண்டம்னு ஏன் தெரியுமா சொல்கிறான்? கண்டத்துக்குரிய அம்சங்கள்லாம் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்தால் துணைக்கண்டம். உயர்ந்த மலை இருக்கு, பள்ளத்தாக்கு, ஜீவநதி ஓடுது, பாலைவனம் இருக்கு. ஊர் இப்போ சைனாவில் போனீங்கன்னா மாண்ட்ரின்னு ஒரே மொழி தான். இந்தியாவுக்கு போனால் ஒரு கண்டத்தில் எவ்வளோ மொழி இருக்குமோ அத்தனை மொழி இருக்கும். அவ்வளோ மதம், அங்கே புத்த மதம் ஒன்று தான் இருக்கும். இங்கே எல்லாமும் இருக்கு. ஒரு கண்டத்துக்குரிய அம்சங்கள் அனைத்து இருந்தும் அது கண்டமாக இல்லாமல் இருக்கிறது, அது பேர் சப்கான்டினென்ட்னு பேர். ஒரு துணை கண்டத்தை நிர்வகிக்கிறதுக்கு வலதுசாரி முடியாது. வலதுசாரின்னா இந்துத்துவ கொள்கையில் பிடிப்புள்ளவங்களால அப்படின்னு ஒரு எண்ணட்டம், அந்த கண்ணோட்டம் இருக்கு. வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் செலவழிக்கிறாங்கன்னு இப்போ தெரியுதா? மோடி அவரை கொண்டு வந்தால் சில சிக்கல் வரும். இந்த பன்முகைத்தன்மையோட நாடோட கலாச்சாரத்தில் ஒரு ராம பக்தன், கிருஷ்ண பக்தன், ஒரு இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடைய ஒரு யார் கொண்டாந்து பிரதமராக்குறாரு? தாயில சட்டம். அம்பேத்கருக்கு அவருக்கு என்ன தகராறு ஒன்று தெரியுமா? பர்மாவில இருந்து வானொலியில பேசுறாரு, தேசபிதாவே இந்த பேச்சை கேளுங்கன்னு நேதாஜி பேசுறாரு. எங்கிருந்து? படை எடுத்துட்டு வரும்போது ஒரு படைக்கு, ரெஜிமெண்ட்டுக்கு காந்தி பேரை வைக்கிறார், தேசபிதான்னு அவர் அழைக்கிறார். காந்திக்கு தான் சமர்ப்பிங்கிறாரு. பட்டாபி சீதாராமையரை தோத்து கொண்டு 1939 நேதாஜி ஜெயிக்கிறாரு காங்கிரஸ் கட்சி. ஐயோ, பட்டாபி சீதாராமையர் தோத்துக்கிட்டாரா அப்படின்னு ஒரு சும்மா ஒரு பெருமூச்சு விடுறாரு. யாரு? காந்தி. நேதாஜி ஜெயிச்சிட்டாரா? உடனே இந்த பதவி வேண்டாம், காந்தி என்ன வெறுக்கிறான்னு எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு கால் கடிதாசத்தை ராஜினாமா பண்ணிட்டு பார்வர்டு பிளாக்னு ஒரு காங்கிரஸ் ஒரு கட்சியே ஆரம்பிச்சார். யாரு? அவர் ஏன் காந்தியை போய் தேசப்பிதான்னு சொல்லணும்? அந்த பிரச்சனைக்கு பிறகு காந்தி தீண்டாமை கூடாது, மனுஷனை தொடுறது தீட்டுன்னு சொல்றதான் தப்புன்னு சொல்லுவாரு. வழிய ஜாதி உண்டுன்னு சொல்றவரு, 4 ஜாதி இருக்கணும்னு சொல்லுவாரு. யார்? பிராமண, சத்திரியன், வைசிரியன், சூத்திரன், மற்ற ஜாதி அவர் வேண்டாம் பாரு. 4ங்கிறது ஒரு பிரிவுக்காக சொல்லுவாரு. பிராமணன்னா அறிவாளியா இருந்து நாட்டை நடத்தணும், சத்திரியன்னா அரசாட்சி செய்யணும், வைசியனா வியாபாரத்தை பார்க்கணும், சூத்திரனா மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும். இப்படின்னு சொல்ற வேறு வர்ணாசிர தர்மம்னு பேரு. இந்த தர்மத்தை காந்தி ஏத்துக்கிட்டாரு. ஆனா பெரியார் ஏத்துக்குவாரா? தந்தை பெரியார் ஏத்துக்குவாரா? ஏத்துக்க மாட்டார். காந்தியை கடுமையா விமர்சிக்கிறார். வர்ணாசிர பித்தன், ஜாதி வெறியன், அப்படி இப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பார் பெரியார். காந்தி சட்டத்தை பிறகு அழுதுகிட்டு திருச்சி வானொலியில பேசுறாரு, அழுதுகிட்டே பேசுறாரு பெரியாரு. தயவு செய்து இந்த தேசத்தோட பேரை காந்தி தேசம்னு மாத்திடுங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ் கொஸ்டினா வரலாம், பொய் சொல்லல. காந்தி தேசம்னு இந்தியாவுக்கு வைங்கன்னு சொன்னாரு. யாரு? அப்ப நான் சொன்ன பாருங்க, அம்பேத்கர், பெரியாரு, சுபாஷ் சந்திர போஸ், முகமது அலி ஜின்னா எல்லாருமே அப்படி போறாங்க, அப்படி வர்றாங்க, எதுக்குறாங்க? அவர் மேல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அவர் சம்திங் ஸ்பெஷல், எக்ஸ்ட்ரானரி. அதான் காந்தி. இப்ப காந்திக்குள்ள போனீங்கன்னா, காந்திங்கிறது இன்னைக்கு போய் காந்தியை தெரியாதவங்க உலகத்துல யாரும் கிடையாது.
இந்தியாவுக்கே காந்தி தேசம்னு பேர் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கலாம். காந்தி நகர் குஜராத்தில் இருக்குன்னா இன்னும் பேர் அதிகமாக. இந்திய பெருங்கடலுக்கு பிறகு காந்தி தேசம், நேஷன் ஆஃப் காந்தி அப்படின்னு வச்சிருந்தா இன்னும் பெருமை தான். ஆனால் அந்த காந்தி அரையாடை மடுதோட போனது எந்த ஊரில் தெரியுமா? என்ன ஊர்? இந்த ஊர் பக்கத்தில் கோடவந்தான். கோடவந்தான்கிற ஊருக்கு போகிறாரு. அங்கே விவசாயிகள் வந்து அரையாடையோட இருக்கிற துணியோட உழைச்சிட்டு இருக்கப்ப நம்மளும் அந்த நிலையை வரணும்னு அப்படி ஒரு நிலையை இருக்கிறாரு. ஆனால் அம்பேத்கர் பாருங்க, கோட் சூட்டு, கை, எல்லா மேக்கப் எல்லாம் போட்டு வெளியாடுறாரு, கண்ணாடி எல்லாம் போட்டு வர்றாரு. அதுதான் சரி. காந்தியும் சரி. இது என்னன்னா, ஒரு பணக்காரன் ஏழையா இருக்கிறத பார்த்து உலகம் திரும்பும். ஒரு ஏழா பணக்காரன் இருக்கிறதாலும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கல. அம்பேத்கர் சொன்னாரு, நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன், என் மக்கள் இந்த இடத்துக்கு வரணும். யாரோட கொள்கை? அப்ப இந்த ட்ரெஸ் கோடு சொல்லுது பாருங்க தலைவர். அம்பேத்கரோட ட்ரெஸ் கோடு என்ன சொல்லுதுன்னா, என்ன திரைகட்டி படிக்க விட்டாங்க. அவங்க படிக்கிறப்ப திரை கட்டி விடுவாங்க. தண்ணி கொடுக்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க விட மாட்டாங்க. குளத்துல தண்ணி எடுக்கல. மகத் போராட்டம்லாம் நடத்தினார். குளத்துல தண்ணி எடுக்க விடல. எல்லாமே பண்ணாங்க. காலேஜில் படிக்க விடல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய் அமெரிக்கா, கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு போனார். லண்டனில் போய் படித்தார். வந்து ஒன்றுமே செய்யலை. அதனால வெள்ளைக்காரனோட சேர்ந்துட்டு உரிமை வாங்கினோட எங்களுக்கு தனித்த உதவி கொடுங்கன்னு கேட்டார். அதுதான் அவரோட பாலிசி. அவரோட ட்ரெஸ் கோடு வேற, இவரோட ட்ரெஸ் கோடு வேற. ரெண்டும் சரிதான். அம்பேத்கர் வந்து சாதாரண ட்ரெஸ்ல இருந்தால் அது மதிப்பே இல்லை. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ காந்திக்கு மறுபடியும் வரேன். காந்தி ஒரு தேச தலைவர், உலக தலைவர், ஒரு தத்துவம். அவர் வந்து ஒரு கொள்கை, ஒரு ஒரு யுகம், ஒரு அத்தியாயம், ஒரு சரித்திரம். எப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்வாரு, இந்த உலகம், அவர் சொன்னதுல, இந்த உலகம் ஒவ்வொருத்தருடைய தேவையும் நிறைவேற்றவில்லை. சொல்லுங்க, இந்த உலகம் ஒவ்வொருத்தரோட தேவையும், ஆனா ஒருத்தரோட பேராசையை கூட நிறைவேற்ற முடியாது. நான் தான் கடவுள் சொன்னா போய் என்ன நிறைவேற்ற முடியுமா? அது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒவ்வொருத்தரோட தேவையும் நிறைவேற்றுறதுக்கு இந்த பூமிக்கு வலிமை உண்டு. ஆனா ஒருத்தரோட பேராசையை கூட நிறைவேற்ற முடியாதுங்க. சுற்றுச்சூழல் சிந்தனை சொன்னார். இன்னைக்கு உலகம் வந்து எவ்வளவு பிரச்சனையில இருக்கு. புவி வெப்பமே அடையுது, ஆர்டிக் அண்டார்டிக் போகுது, வேதானை எப்ப கடலுள்ள போகும்னு தெரியாது, நம்ம எப்ப கடலுள்ள போவோம்னு தெரியாது, மழை பெய்யுமான்னு தெரியாது, பெருமழை வந்து ஊத்தலாம், வறட்சிக்கு போகலாம், பூமி நச்சு வாயுக்கள் எல்லாம், பசுமை வாயுக்கள்லாம் எங்க பார்த்தாலும் போகுது. இப்போ உலகம் ஆபத்தில் இருக்கும்போது உலகம் தேடிக்கிட்டு இருக்க தலைவர் அண்ணன் காந்தி. அவர் தான் என்ன சொல்றாரு, பெரிய கனரக தொழிற்சாலாம் செய்ய வேண்டாம், அணு மின்சாரம் வேண்டாம், இப்படி எல்லாம் சிந்திச்சு அப்பயே எழுதி வச்சது யாரு? இன்னைக்கு காந்திய பொருளாதாரம் தான் உலகத்துக்கு மாற்றுன்னு உலகம் முடிவெடுக்குது. அப்படிதான் உலகம் முழுவதும் காந்தியை பற்றி படிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, அவர் என்னைக்கும் தேவையுள்ளவராக இருக்கிறதால தான் இந்தியாவுக்கு அவர் தேவையா இருந்தார். இதுதான் உண்மை. ஒருத்தருக்கு பதவி வந்து தான் உலகத்தில் வரலாற்றில் படிக்கணும்னு. அவர் என்ன பதவியில் இருந்தார்? ஒரு முனிசிபல் வார்டு கவுன்சிலராக இருந்தாரா? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தாரா? எதுவும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கே தலைவராக இல்லை. ஆனால் அவர் யாரு? அவர் தான் எல்லாமே இருந்தார். இந்த ஒவ்வொரு இதையும் படிக்கும்போது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு காந்திக்கு உப்பும் ஆயுதம். உப்பு பெறாத விஷயம்னு காந்தி நினைக்கல. நம்ம உப்பை வந்து உப்பு பெறாத விஷயம், ஒன்றும் இல்லாத விஷயத்தை என்ன செய்வோம்? உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஆனால் உப்பையே ஒரு விஷயமாக்குனவர் யாரு? இதுதான் காந்தி. காந்திக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத படிக்கிறதா இந்த காந்தி யுகம், காந்தி ஊழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காந்தி வந்து 1869 அக்டோபர் 2 1948 ஜனவரி 30 வரை அந்த பயணம் இருக்கு பாருங்க. தென்னாப்பிரிக்க பயணம், படிப்பு பயணம், அவர் அம்மாவோட இருந்த உரையாடல்கள், சகோதரரோட இருக்கிற மனைவியோட அவரோட வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வந்து என்னென்ன செஞ்சாரோ இந்த சமூகத்துக்கு அதையெல்லாம் தொகுத்தா மனிதன் இப்படிதான் வாழணும். இப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா ரத்தமும் சதையோட ஒருத்த மனிதன் வாழலாம், காப்பியத்துல தான் இருக்கும், காவியத்துல தான் இருக்கும்னு சொன்னாரு ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டீன். அவர் என்ன சொன்னார்னா, ரத்தமும் சதையோட இப்படி ஒரு மனிதன் நடமாடினான்ங்கிறத என்னால் நம்ப முடியல. இப்படி ஒருத்தன் வாழ முடியுமா உலகத்துலன்னு சொன்னார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி. E = mc² தத்துவத்தை உருவாக்குறவர், ரிலேட்டிவிட்டி தியரி உருவாக்குறவர்.
எவ்வளோ பெரிய விஞ்ஞானி அவர். தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி கிடையாது, 1000 கண்டுபிடிப்பு படிச்சுட்டு அவர் கண்டுபிடிப்பாளர். கண்டுபிடிப்பாளர்லாம் ஒரு இன்ஜினியர் பண்ற வேலை. அந்த கண்டுபிடிப்புக்கு அடிப்படையாக இருக்கிறது தியரி தான். இந்த தியரியை உருவாக்குறது தான் பெரிய விஷயம். இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை உருவாக்குன இதுவரை பூமியில தோன்ற விஞ்ஞானிகளே மிகப்பெரிய விஞ்ஞானி நம்புறவங்க 2-3 பேர் தான். ஒன்று ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன், இதே போன்ற விஞ்ஞானிகள் தான் பெரிய விஞ்ஞானிகள்னு உலகத்தில் சொல்லுவாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன்லாம் பெரிய விஞ்ஞானிகள் இருக்கு. எலக்ட்ரிக் பல்பை கண்டுபிடிச்ச தலையில இவங்க கண்டுபிடிக்கலன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அந்த தியரியை, இந்த தியரி கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அவரே ஆராய்ச்சி பண்ணிட்டு ரொம்ப அணுகுண்டு எல்லாம் போட்டதுக்கு பிறகு ரொம்ப புல்லு எல்லாம் முளைக்காத பிறகு இப்போ 1945 கிரோசிமா நாகசாகையில் போட்ட அணுகுண்டு புல்லு முளைக்காமல் போயிட்டு அங்கே அன்னைக்கு ஊனமாக குழந்தை பிறக்குது. அந்த ஊரில் எதுவும் செய்ய முடியல. அன்னைக்கு சக்திக்கு அந்த அணுகுண்டை போட்டோம். உலகத்திலே பெரிய அணுகுண்டை போட்டு பூமி அழிச்சிட்டா நம்ம இங்கே உட்காந்து நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அடுத்த நொடி செத்துக்கொள்ளாமல் இல்லையா? உணவு ஓட்டம் போட்டு சாவடிக்கலாமா இல்லையா? பூமியில் எதுவும் இல்லாமல் போயிடும். எறும்புலேருந்து ஒட்டகத்துலேருந்து நீலத்திமிங்கலத்துலேருந்து எல்லாம் காலியாயிடும். அவர் சொல்றாரு, இந்த உலகம் வாழணும்னா 3ஆம் உலக போரை தடுக்கிறதுக்கு ஒரே ஆற்றல் ஏற்ற இருக்குங்கிறாரு காந்தி. அதனால நான்லாம் ஒரு 40 வயது வரை காந்தியை தாறுமாறாக விமர்சித்த ஆளு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 25 வயதுனாலும் காந்தியை புரிஞ்சுங்க. காந்தியை புரிஞ்சு வர்ற இடம் அதுதான். சரிதா? என்ன அவர் பகத்சிங்க்கும் ஒரு உள்ள கதையை நான் சொல்றேன். பகத்சிங் சாதாரண ஆள் கிடையாது. 1907-8 பிறந்தாருன்னு சொன்னீங்களா? 7 அவர் பஞ்சாப்ல பிறந்தாரு. அவர் பிறந்து வந்தப்ப ரஷ்யாவில் ஒரு பிரச்சனை நடக்குது. இதெல்லாம் பாட தகவல்கள்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. 1917 ரஷ்யா பிரச்சனை நடக்குது. இந்தியாவிலையும் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி, சோசியலிச குடியரசு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆள் அவர். அவர் வன்முறையிலே நம்பிக்கை கிடையாது. அந்த யாருக்கு? பகத்சிங்குக்கு வன்முறை நம்பிக்கைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. குண்டு போடுறாரு ராணுவத்துக்கு, நாடாளுமன்ற கட்டத்தில் பகத்தோட சேர்ந்துட்டு அந்த குண்டை வெளியில தான் போடுறாரு. யாரு மேலேயும் பாதிக்கிறாங்க. கேளாத செவியை கேட்கணுங்கிறதுக்கு யாரு போட்டாலும் ஒரு குண்டு பிரச்சனை போட்டுட்டு என் கொள்கை எழுதுறாரு. நான் ஏன் நாத்திகான சாமி ஏன் கும்பிடலைங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் ஒரு பிராமின் குடும்பத்தில் பிறந்தது. எல்லாரும் நினைக்கிறது ஒரு சீக்கியர் கிடையாது. எல்லாரும் பகத்சிங்கிற பேரை பார்த்து சீக்கியர் நினைக்கிறாங்க. ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர், ஐயர். அவர் சாமியே கும்பிட மாட்டார். பிற்காலத்தில் சாமி நம்பிக்கையே அவர் கிடையாது பகத்சிங். இன்னும் சொல்ல போனால் 1925 31 வரை காந்தியை எவனுமே மதிக்கல இந்தியாவில், வட இந்தியாவில் யாருமே காந்தியை ஒரு பொருட்டாக மதிக்கல. எல்லாம் பகத்சிங் பின்னால் மக்களே எல்லாம் அலையா அந்த பகத்சிங் அரசாங்கம், பகத்சிங் கொள்கை பின்னால் கூட பேர் அணி திரட்டாங்க. இதுதான் உண்மை. இது வரலாற்றில் எழுதாட்டாலும் அது உண்மை. அந்த பகத்சிங்கு இவர் விடுதலை செய்கிறப்ப இருவின் பிரபுட்ட கேட்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது பற்றி நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனிதரும் கிடையாது. தனக்கு ஒருத்தன் புகழ் பெறாங்கிறதுக்காக அவர் விடலை. அந்த தத்துவங்கள் தனக்கு தேவையில்லை. இந்தியாவில் ஜனநாயகம் சரி, கம்யூனிஸ்டம் வைக்க முடியாது. கம்யூனிஸ்டம்னா தேர்தல் நடத்த முடியாது, தெரியுமா? சாரி, இப்பெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் தேர்தல் நிற்கிறது. கம்யூனிஸ்ட் கிடையாது. ஜனநாயகத்தை ஏற்றுக்கிட்ட கம்யூனிஸ்டுகள்லாம் தேர்தல் நடத்த மாட்டாங்க. சர்வாதிகாரம். லெனின் ஆட்சி பிடிச்சாரு. அடுத்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். ரஷ்யாவில் ஒரு ஆண்டு கூட தேர்தல் நடக்கும். உதாரணத்துக்கு 1917 1991 வரை ரஷ்யா, சோவியத் ரஷ்யா இருக்கிற ஒரு பொது தேர்தல் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் நாடுகளில் கியூபாவில் தேர்தல் கிடையாது, வடகொரியாவில் தேர்தல் கிடையாது, மேற்கு ஜெர்மனியில் தேர்தல் கிடையாது. அப்போ இருந்தப்ப இன்னும் சொல்ல போனால் சீனாவில் தேர்தல் கிடையாது. கம்யூனிஸ்ட்ங்கிற பேரில் சும்மா வெளிநாட்டு பொருளை வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. சீனா ஒரு காலத்தில் இருந்தது. கம்யூனிஸ்ட நாடாக இந்தியா இருக்கக்கூடாதுங்கிறது காந்திக்கு ஒரு அசைக்க முடியாத கொள்கை. ஏன்னா இது பல்வேறு மொழிகள் கலாச்சாரம் பேசுகிற ஒரு நாடு. பகத்சிங்கோட கொள்கை ஒத்து வராதுன்னு அவர் ஏற்றுக்கல. கம்யூனிஸ்ட் யாரும் ஏற்றுக்கல. அடுத்தது சுபாஷ் சந்திர போஸை ஏன் ஏற்றுக்கல தெரியுமா? அவர் 1939 சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்கிறேன். கட்டாக்குங்கிற ஊரில் பிறக்கிறாரு ஒரிசாவில். 1891 1939 திரிபுரா காங்கிரஸில் அவரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு முறை நடந்த தேர்தலில் பட்டாபி சீதாராமையை தோற்றுட்டு அகில இந்திய காங்கிரஸுக்கும் தலைவராக ஆகுறாரு. அவர் காங்கிரஸை விட்டு போய் பார்வர்டு பிளாக் அரைச்ச ஆரம்பிக்கிறாரு. காந்திய வழியில் சுதந்திரம் போராட முடியாது, ஒரு ஒத்துழைமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், தனிநபர் சத்தியாகிரகம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேடத்தில் காபூல் போய் ஆப்கானிஸ்தான் போய் ரஷ்யாவில் அதிபரை ஸ்டாலினை சந்திக்க போறாரு.
ஆனால் ரஷ்ய அதிபர் சந்திக்க முடியாதுன்னு சொன்னதால மாறி போய் ஹிட்லரை சந்திக்கிறாரு. ஏன்னா இப்போ போலந்துலேருந்து எல்லா ஐரோப்பிய நாடுகளும் யார் வசமாக வருது? ஹிட்லர் தான் ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஒருவேளை உலகம் முழுதும் ஹிட்லர் இந்தியா கூட ஜப்பான் பிடிச்சிடும். ஏன்னா அந்த அணியில் 4 பேர் அச்சு நாடு. இந்த 4 பேர் யாருக்கு தெரியுமா? ஒன்று ஜப்பான், இன்னொன்று ஜெர்மனி, அதான் ஹிட்லர் நாடு, இன்னொன்று இத்தாலி முசோலினி பாசிசம் நாசிசம், இன்னொன்று துருக்கி பின்னால கிலாபத் இயக்கம்னு ஒன்று நான் சொல்லாம அப்படித்தால அந்த இயக்கம். இந்த துருக்கி இந்த 4 நாடுகள் தான் அச்சு நாடுகள்னு பேர், மைய நாடுகள் பேர். அச்சுனா மைய, ஆக்சிஸ் நாடு, AXIOS ஆக்சிஸ் அச்சு நாடுகள் பேரு அல்லது மைய நாடுகள்னு பேரு. மையம்னா அதை சுத்தி சொல்றது. இந்த 4 நாடுகளோட போக்கு தான் 2ஆம் உலகப் போர்ல ஜெயிச்சு இந்தியாவை யாருக்கிட்ட போயிடும்னு நினைச்சாங்க? ஜப்பான் போயிடும் நினைச்சதால ஹிட்லரை போய் சந்திக்கிறார். உலகத்திலே அதிக கொலைகளை பண்ணது யாரு? இப்ப காந்தி நினைச்சு பாருங்க. ஒரு வார்த்தை காந்தி பொன்மொழிகளை சொல்றேன். லட்சியத்தை அடையும் போது எவ்வழியிலையும் அடையலாம், ஆனா அதை அடையும் வழிமுறை சரியா இருக்கணும்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி இவரை ஏத்துப்பாரு? ஹிட்லர் சந்திக்கிறத ஒத்துக்குவாரா? புரியுதா? நான் சொல்றதை திருப்பி யோசிச்சு மனசுக்குள்ளே சொல்லுங்க. லட்சியத்தை அடையும் வழிமுறைகள் நேர் வழியில் இருக்க வேண்டும். சுதந்திரங்கிறது லட்சியம். அது யாரை போய் சுதந்திரம் போய் பார்த்து வாங்கணுங்கிறாரு? நேதாஜி ஹிட்லரை பார்த்து. ஹிட்லர் எவ்வளவு பெரிய குடும்பக்காரன், அதை காந்தி ஒத்துக்கும். புரியுதா? ஏன் புரியுதா இல்லையா? ஏன் ஜாதிக்கு போடுறதால ஜாதி உணர்வு இருக்கிறதால அம்பேத்கர் ஏற்றுக்க முடியாதுங்கிறாரு, கிட்ட இது இப்படி ஏற்றுக்க முடியாதுங்கிறார். இப்படியா ஒரு கொள்கை கம்யூனிஸ்ட் வேண்டான்னு தான் பகத்சிங்கை விட்டுறாரு. அப்போ நான் இப்போ நேதாஜிக்கு வரேன். 1939 ஃபார்வர்டு பிளாக் கட்சி ஆரம்பிச்சோன்னே ஆப்கானிஸ்தானுக்கு போய் ரஷ்யா அதிபரை சந்திக்க முடியாமல் ஹிட்லரை சந்திச்சு நீர்மூழ்கி கப்பலில் பசிபிக் கடல் வழியாக வந்து ஜப்பான் அதிபர் டேஜோவை சந்திச்சுட்டு அங்கேருந்து படையெடுத்து வருது ஜப்பான். என்னன்னா பர்மாவை கைப்பற்றுறாங்க, மலேசியாவை கைப்பற்றுறாங்க, சிங்கப்பூரை கைப்பற்றுறாங்க, இந்தோசீனா, தாய்லாந்து எல்லா நாடும் ஜப்பான் கைப்பற்றிட்டு வருது. அப்படியே வரும்போது பர்மா வழியாக வரும்போது அங்கே மோகன் சிங்னு ஒரு படைத்தலைவர் என்ன பண்ணுறாரு? வெள்ளைக்காரெல்லாம் தோற்று ஓடுறான். அந்த வெள்ளைக்காரன் தோற்று ஓடின இந்தியர்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கிறாரு, பொது இந்தியர்களையும் ஒன்று சேர்க்கிறாரு. ஆஜாத் இந்து பவுஸ்ன்னு ஒன்று உருவாக்குறாரு. உருவாக்கி மணிப்பூர் இம்பால வைக்க வரும்போது விமானத்தில் இறந்துடுறாரு. இதுதான் ஒன்று. இந்தியாவை சுதந்திரம் டெல்லி சலோ அப்படிங்கிற ஒரு வாசகம், இந்தியாவை நோக்கி முன்னேறுங்கள்ங்கிற வாசகத்தோட வரும்போது 1944 இறந்துடுறாரு விமானத்தில். இதுதான் உண்மை. நீங்கள் பிரபாகரன் மரணம் மாரிக்கே குழப்பிட்டு இருக்க வேண்டிய, அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. 2019 பிரபாகரன் எப்படி மரணம் அடைஞ்சாரோ அதுபோல் 1944 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைந்ததும் உண்மை. இது எந்த வரலாற்று தகவல்களும் போய் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எவ்வளோ பெரிய இராணுவத்தை உருவாக்கி அங்கேருந்து ரகசிய வானொலி பிரிவெல்லாம் நடத்தி இந்த படைப்பிரிவுக்கு ஜான்சி ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவு, ஜவஹர்லால் நேரு படைப்பிரிவு, காந்தி படைப்பிரிவுன்னு வச்சாரு. இல்லை ஒரு பெண்ணே தலைவராக கேப்டன் லட்சுமி. நல்லா ஞாபகம் இருக்கா? அப்துல் கலாம் எடுத்துன்னு தோற்று போனார்லாம். ஜனாதிபதி தேர்தல் அப்துல் கலாம் நிறுத்தினது யாரு? காங்கிரஸ் சார்பில். பிஜேபி நிறுத்தினது அப்துல் கலாம், காங்கிரஸ் நிறுத்தினது கேப்டன் லட்சுமி. இந்த லட்சுமி இப்போதான் கொஞ்சம் நாளைக்கு முன்னே இருந்தாங்க. அவங்களையெல்லாம் அந்த கட்சியில் இருந்தவங்க ஃபார்வர்டு பிளாக். இன்னும் சொல்ல போனால் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட நண்பராக இருந்தது தென்னிந்தியாவில். அப்படி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஒரு தடவை சொன்னாராம், நான் இன்னொரு பிறவின்னு இருந்தால் நான் தமிழனாக தான் பிறக்கணும், எனக்கு எல்லாரும் தமிழன் தான் உதவி செய்கிறாங்க, சிங்கப்பூரில் மலேசியாவில் எல்லா இடத்துலையும் எனக்கு தமிழன் தான் உதவி பண்ணுறாங்க, நான் இன்னொரு பிறவின்னு ஒன்று பெற்றா தமிழனாக பிறக்கணும்னு சொன்னார். அந்த சுபாஷ் சந்திர போஸ் அவங்க ஒரு முக்கியமானவர். நம்ம எல்லா ரோலையும் பார்க்கணும். லண்டனில் படித்தப்போ 6 வாசலுக்கும் 6 கார் நிற்கும், எந்த காரில் ஃபுல்லாக வர்றான்னு சொல்லி 6 கார் அனுப்பிவிட்டவர். ஜெயிலே ரொம்ப வருஷம் இருந்தார் ஜவஹர்லால் நேரு. சிறைச்சாலையில் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார், எத்தனை சிறைச்சாலையில் வாடினார். காந்தி எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார், காமராஜர் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தார், ராஜாஜி எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது வஉசி எப்படி சிறைச்சாலையில் செக்கு இழுத்தார். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவராக இருந்தாலும் ஒரு சுப்ரீம் லீடர், ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு மெகா ஸ்டார், ஒரு டான் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற டான்ங்கிறது வந்து ரவுடி டான் இல்லை, TAON டான், ஒரு விடிவெள்ளி. அந்த டான் அது யாருன்னா மகாத்மா காந்தி. ஏன்னா அவரோட ஒவ்வொரு போராட்ட முறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒத்துழைமை இயக்கத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. நீதிமன்றத்தில் புறக்கணிச்சதுலேருந்து, பள்ளிக்கூடங்களில் புறக்கணிச்சதுலேருந்து, கடைசி கட்டம் வரிகுடாம போட்டதுலேருந்து, பட்டங்களை திறந்ததுலேருந்து,
எல்லாம் பண்ணி ஒத்துழைமை நடத்திக்கிட்டே இருக்காரு. ஆனால் சௌரி சௌராங்கிற இடத்துல 1922 ஒரு 3000 பேர் திரண்டிருக்காங்க. ஒரு விவசாயிகள் பேரணி நடக்குது. இந்த பேரணியில் மக்கள் அமைதி இழந்து அங்கே உள்ள கோரக்பூர் மாவட்டம், அது இப்போ இருக்கிற யோகி ஆதித்யநாத் மாவட்டமும் கோரக்பூர் தான், அவர் பிறந்த மாவட்டமும். அந்த கோரக்பூர் மாவட்டத்தில் அந்த சௌரி சௌராங்கிற இடத்துல வன்முறையில் போய் 22 காவலர்களை உயிரோடு எரிச்சிடுறாங்க. காந்தி வந்து வன்முறை விரும்புகிறவர், ஏன்னா ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்திடுறாரு. காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்தினதால சித்தரந்தன் தாஸ் அப்படிங்கிற சிஆர் தாஸும் மோதிலால் நேரு ரெண்டும் அதிருப்திட்டு சுயராட்சிய கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. சுயராட்சிய கட்சியோட நோக்கம் என்னன்னா, விண்டோ மாலி மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தின்படி சட்டசபைக்கு போட்டிக்கிட்டு அங்கே போய் வாதிட்டு நம்ம குறைகளை சொல்லணும். அப்போ வந்து மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை யாரும் ஏற்றுக்கல, காங்கிரஸ் ஏற்றுக்கல, காந்தி ஏற்றுக்கல. ஆனால் சுயராட்சிய கட்சி ஆரம்பித்து 1923 சித்தரந்தன் தாஸும் மோதிலால் நேரு போட்டிட்டு மாகாண சட்டசபைகளுக்கு போட்டிட்டு போகிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்ச கட்சி எந்த கட்சி தெரியுமா? நீதி கட்சி. திராவிட கழகத்துக்கு முன்ன உள்ள கட்சி நீதி கட்சி. அதனால தான் நமக்கு 1000 விளக்கில் என்ன போட்டாங்க, சத்துணவு போட்டாங்க, டிஎன்பிசி உருவாக்குனாங்க, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்தாங்க, தாட்டப்பட்டவருக்கு பிற்பட்டவருக்கு இடஒதுக்கீடு அப்பயே கொண்டு வந்துட்டாங்க பிராமணர்களை எதிர்த்து. இதெல்லாம் நீதி கட்சி சாதனை. சஸ்டிஸ்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. தியாகராஜர், பனகல் அரசர், நடேசையர் படிச்சிங்களா? 1912 தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. இந்த நீதி கட்சி வந்து எதை ஏற்றுக்கிட்டது? மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிட்டது. அதுபோல சுயராட்சிய கட்சி மாண்டேகி சேம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை ஏற்றுக்கிட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போய் பதவிகள். ஆனால் 1925 சிஆர் தாஸ் வங்கபந்து சொல்கிற அவர் இறந்து போடுறாரு. அதோட அந்த கட்சி ஒழிஞ்சிருது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட்டாக போய் கடைசி வரை பதவியை பிடிச்சி நின்னாங்க. இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை நிறுத்திட்டதாலையும் பல பிரச்சனை இருந்தால் 6 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க காந்திக்கு. சிறையில் இருக்கும்போது அப்புறம் 2 வருஷத்தில் விடுதலை பண்ணிடுறாங்க. 24 வெளில வராரு. அமைதியான போராட்டங்கள், அவர் வந்து தேச நிர்மாண போராட்டங்கள், தீண்டாமை ஒழிப்பு, கதர், இதேமாதிரி நாடு சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபட்டு இருக்கப்ப சைமன் குழு வருது. அது வந்து 7 பேர் கொண்ட குழு. அந்த சைமன் குழு எதுக்கு வருதுன்னா, இந்தியர்களுக்கு 2 சட்டம் ஏற்கனவே போட்டாச்சு. ஒன்று என்ன, விண்டோ மாலி. 2வது சட்டம் மாண்டேகி சேம்ஸ் போர்டு சட்டம். ரவுலட் சட்டங்கிறது அது வேறு. அது அந்த சட்டத்தை எதுக்கிறவங்களுக்காக 2 சட்டத்திலையும் உரிமை கொஞ்சம் கிடைச்சிது. இன்னும் மேலும் உரிமை கொடுக்கறதுக்காக ஆராயறதுக்காக வந்ததான் என்னது, சைமன். போகிற இடம்லாம் என்ன சொன்னாங்க, சைமனே திருப்பி கோ பேக் சைமன் எங்கே பார்த்தாலும் முழக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் இருந்தது. இந்தியா முழுவதும் சைமன் குழு போராட்டத்திலலாம் எடுத்தாங்க. பஞ்சாப்ல அந்த போராட்டம் தீவிரமாக இருந்தது. லாலா லஜபதி ராய் என்ன பண்ணுறாருன்னா சைமன் குழுவை எதிர்த்து போராடுறாரு. அப்போ சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அதிகாரி தடியடி நடத்தி அவர் மண்டையை பிளந்துடுறாங்க. லாலா லஜபதி ராய் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுறாரு. அவரை பழிஞ்சிக்கணுங்கிறதுக்கு தான் பகத்சிங் வந்து துப்பாக்கியால் சாண்டர்ஸை சுட்டுக்கணும். அதுக்கு தான் அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து தூக்கிலிட போனாங்க. இதுக்காக கூட கிடையாது, எதுக்காக கூட கிடையாது, கிடையாது. இந்த லாகூர் சதி வழக்கில் தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. 1931 தான் அவரை தூக்கில் இருக்கிறாங்க, காந்தி இர்வின் ஒப்பந்தத்துக்கு பிறகுதான். இது ஒரு பக்கம். அடுத்தது இந்த சைமன் குழு எங்கே பார்த்தாலும் போய் எதிர்ப்பு இருந்தாலும் அவன் என்னென்ன செய்யலான்னு எழுதிடுறான். சைமன் குழு பரிந்துரைகளில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தது ரெக்கமெண்ட் பண்ணதில். ஆனால் சைமன் குழுவை முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கலை, இந்து மகாசபை ஏற்றுக்கலை, காங்கிரஸ் ஏற்றுக்கலை, கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கலை, சுயராட்சிய கட்சி கூட ஏற்றுக்கலை. இப்படியெல்லாம் ஏற்றுக்கிட்டு அப்போ இந்தப்போ என்னாச்சுன்னா, சைமன் குழுவோட என்ன எழுதியிருக்குங்கிறது படித்து காட்டுறதுக்காக லண்டன் கூப்பிடுறாங்க வட்டமேஜை மாநாடுன்னு போட்டு. 3 வட்டமேஜை மாநாட்டிலையும் அம்பேத்கர் கலந்துக்கிறார். அவர் ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவர். காந்தியை 2வது வட்டமேஜை மாநாட்டில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை போட்டு 1931 மார்ச் 5 இர்வின் ஒப்பந்தத்தை போட்டு எல்லா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு 2வது வட்டமேஜையில் கலந்துக்கிறது காங்கிரஸ் சார்பாக 2வது வட்டமேஜையில் 1931 எங்கே போகிறாரு, லண்டனுக்கு போகிறாரு. அங்கேயும் பெரிய அளவில் அவர் நினைச்ச அமெரிக்கா ஏதாவது திரும்பி வந்துடுறாரு. 1932 ஒரு வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடக்குது. அதில் அம்பேத்கர் வந்து கலந்துக்கிறாரு. 3 வட்டமேஜை மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டது அம்பேத்கர். ஒரு வட்டமேஜை மாநாடு 2வதுல கலந்துக்கிட்டவர் காந்தியடிகள். இப்போ வட்டமேஜை மாநாட்டிலையும் சில விஷயங்கள் முடிவு எடுக்கிறாங்க.
சைமன் குழுவில் முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வர்ற சட்டத்துக்கு பேர் தான் என்ன? 1935 ஆண்டு. இதுதான் முக்கியமான சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இல்லை இந்திய அரசியல் சட்டம். அரசியலமைப்புல இந்திய அரசியல் சட்டம் என்னன்னா, இப்போ ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, மும்பையில் இருக்குல்ல, அது அதில் தான் தோணும். பர்மா வந்து அது வரை இந்தியாவோட தான் இருந்தது, அது இந்தியாவிலேருந்து பிரிக்கிறாங்க. அடுத்தது இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல, அந்த சுப்ரீம் கோர்ட் அப்போ தான் வருது 1935. பாருங்க, சுப்ரீம் கோர்ட் வருது, ரிசர்வ் பேங்க் வருது, பர்மாவை பிரிக்கிறாங்க. மாநிலங்கள் இருந்த இரட்டையாட்சி எங்கே கொண்டு போகிறாங்க? மத்தியத்திற்கு கொண்டு போகிறாங்க. அங்கேயும் ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு வச்சுக்கிறாங்க. ஒதுக்கப்பட்ட துறையை அரசாங்கம் வச்சுக்கிறது, மாற்றப்பட்ட துறையை தேர்தல் நடத்துகிறாங்க. இப்போ மிண்டோ மாலி சீர்திருத்தத்தை ஏற்றுக்காத காங்கிரஸ், மாண்டேக் சிம்ஸ் போர்டு சீர்திருத்தத்தை ஏற்றுக்காத காங்கிரஸ் 1935 ஆண்டு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஆட்சி அமைக்குது. தமிழ்நாட்டில் தேர்தல் வைக்கிறாங்க. 10% பேருக்கு சொத்து இருக்கிறவங்களுக்கு ஓட்டு உண்டு, எல்லாருக்கும் ஓட்டு கிடையாது. இப்போ பேருக்கு 10% பேர் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டு காங்கிரஸ் கட்சி தோற்றுறது, ஜெயிச்சிருது, நீதி கட்சி தோற்றுறது. ஏன்னா அப்போ ஆள் இல்லாத டீ கடையில் டீ ஆட்டினாங்க யாரு? காங்கிரஸ் இல்லாப்ப அவங்க ஜெயிச்சாங்க. இப்போ யார் வந்துட்டா தேர்தலுக்கு? காங்கிரஸ் வந்ததால தமிழ்நாடு முதலமைச்சரா யாரு? சென்னை மாகாண, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, சென்னை மாகாண முதலமைச்சரா யார் வர்றா? ராஜாஜி. அவர் வந்தோடனே சேலத்தில் மதுவிலக்கை கொண்டு வர்றாரு. மதுவிலக்கை எங்க பார்த்தாலும் அமல்படுத்துறதால லாஸ் வருது, விற்பனை வரியை கொண்டு வர்றாரு. தீப்பெட்டியில ஒரு ஸ்டாம்ப் மாரி ஒட்டி இருக்கும் பார்த்துறீங்களா, அதான் எக்ஸைஸ் கூட்டு, அது மாதிரி ஒட்டி இருக்கு. அந்த விற்பனை வரியை இந்தியாவில் முதல்ல அறிமுகப்படுத்துறது யாரு? ராஜாஜி. வருமானத்துக்காக மதுவிலக்கில் இறக்குற வருமானத்தை எதில் இறக்குறாரு? விற்பனை வரியில் கொண்டு வர்றாரு. இப்போ பொருட்களுக்கு விற்பனையால் கிடைக்கிற வரி விற்பனை வரி, எக்ஸைஸ் டியூட்டியை கொண்டு வர்றாரு. அவர் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தப்ப இந்தி திணிப்பை கொண்டு வர்றாரு. 1938 தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில், தமிழ்நாடுங்கிறதோட சென்னை மாகாணத்தில் கட்டாய இந்தி தான் முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். யார் எதிர்த்திருப்பா? மரமேலடிகளார் தான் அதுக்கு தலைவர். திருவிக்கா எல்லாரும் தோன்று, எல்லாரும் தலைவர், கீழாப்பை விஸ்வநாதன் எல்லாரும். முக்கியமாக யார் இருந்திருப்பா? டக்குன்னு சொல்லுங்க. பெரியார், ஈவே ராமசாமி எதை எதிர்த்தாங்க? இந்திய எதிர்த்து 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிற ஒரு ஆள் தீக்குளிச்சு இறந்துட்டாரு, நிறைய பேர் செத்துக்கிட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா 1937 ஆட்சி அமைச்ச காங்கிரஸ் 1939 ராஜினாமா பண்ணிடுறாங்க. ஏன் ராஜினாமா பண்றாங்கன்னா, 2ஆம் உலகப் போர் எப்ப ஆரம்பிக்குது? எல்லா மாகாணமும் இருக்கு, 11 மாகாணம் இருக்கு, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ். நீ ராணுவத்தை அழைச்சிட்டு போறேன், துருக்கிக்கு அழைச்சிட்டு போறேன், எகிப்துக்கு அழைச்சிட்டு போறேன், நான் ஜெர்மனிக்கு கொண்டு போறேன். இங்க உள்ள ராணுவத்தை, இந்தியர் தானே ராணுவம். ராணுவத்தில் இருக்கிறவன் யாருப்பா? சிப்பாயே. யாரோட வரி பணம்? நம்மளோட வரி பணத்தை தான் வெள்ளைக்காரன் கொடுக்குறான். ஆட்சியாளத்தை கேட்காம ராணுவத்தை எங்க அனுப்புறாங்க? 2ஆம் உலகப் போருக்கு அனுப்பிடுறாங்க. உடனே காந்தி உள்பட காங்கிரஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? உடனே ராஜினாமா பண்ணி பதவி 2 வருஷத்துல ஆட்சிக்கு வந்தது இந்தியா முழுவதும். ராஜாஜி 1939 பதவி விலகிறார், ராஜினாமா பண்ணிடுறாரு, பணித்திறப்பு செய்கிறாரு. இந்த நேரத்துல ஜின்னாவுக்கு ஒரு மகிழ்ச்சி. இது என்ன தெரியுமா சொல்றாரு? மீட்பு நாள்ங்கிற. மீட்பு நாள்னு டிசம்பர் 12 நினைக்கிறேன், 22 டிசம்பர் 22 1939 டிசம்பர் 22 எங்களுக்கு ஒரு மீட்பு நாள்னு கொண்டாடுறார். சின்னா ரொம்ப நல்ல மனுஷன். ஆரம்பத்தில் காந்தியோட நெருக்கமானவர், லண்டன்ல படித்தவர். மத விருப்பம்லாம் அவருக்கு இருக்காது, முஸ்லீம்லாம் அவ்வளோ பத்து கிடையாது அவருக்கு, இந்துவோட நெருக்கமாக இருப்பார். அவர் ரொம்ப நேருவுக்கு ஃப்ரெண்டு. ஒரு 20-30 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் இருந்தார். என்ன சொல்ல போனால் முஸ்லீம் லீக்ல சேரலை, காங்கிரஸில் தான் இருந்துட்டு இருந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு ஆசை வந்துட்டு, நமக்குன்னு ஒரு நாடு காத்து கிடக்கு, அங்கே போய் உக்காந்துக்குவோம். யாருக்கு ஆசை? ஜின்னாவுக்கு. உண்மைதானே? எவ்வளோ பெரிய நாடு, 40% இருக்குல்ல பகுதி. பங்களாதேசத்தை நினச்சி பாருங்க, பாகிஸ்தான் நினச்சி பாருங்க. பங்களாதேஷ் அப்போ கிழக்கு பாகிஸ்தான் தானே, 71 வர இந்திரா காந்தி பிரித்து கொடுக்குற வர, அப்போ கிழக்கு பாகிஸ்தான் தானே. அவ்வளோ பெரிய நாடு நமக்கு காத்திருக்கு, சின்ன நாடு கிடையாது. இவ்வளோ பெரிய மக்களுக்கு தலைவர் ஆளாங்கிற ஒரு முடிவில் ஏற்பட்டு காங்கிரஸோட கீரல் போட ஆரம்பிக்கிறார். 40ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸில் கூட்டத்தை கூட்டம், லாகூரில் முஸ்லீம் லீக் மாநாடு நடக்குது. அதில் தனிநாடு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிடுறாரு. ஜின்னா தனிநாடு கோரிக்கை வச்ச ஆண்டு என்ன? 40. எந்த மாநாடு?
இப்போ அடுத்தது நம்ம மறுபடியும் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்க வேண்டாம். 1929க்கு வர்றோம். அதுக்கு முன்னாடி 28க்கு வர்றோம். 28ல் மோதிலால் நேரு ஒரு அறிக்கை விடுறாரு. நேரு அறிக்கைன்னு பேர். அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து எப்படி கொடுக்குறது, சட்டசபை எப்படி உருவாக்குறது, இராணுவ செலவு எப்படி குறைக்கிறது, அடுத்தது இறக்குமதி வரி எப்படி இருக்கிறது, முஸ்லீம்களுக்கு எப்படி வாக்கெடுப்பில் கலந்துக்கிறது, முஸ்லீம்களுக்கு எப்படி தனித்தொகுதி முறை கொடுக்கறது, தாழ்த்தப்பட்டவருக்கு எப்படி தனித்தொகுதி முறை கொடுக்கறது, டொமினியன் அந்தஸ்தை எப்படி படிப்படியாக வாங்குறது, சட்டமன்றங்களை எப்படி உருவாக்குறதுன்ட்டு ஒரு பெரிய அறிக்கை. அந்த அறிக்கைக்கு பேர் நேரு அறிக்கை. அது யார் நேரு அறிக்கைன்னா ஜவஹர்லால் நேரு இல்லை, மோதிலால் நேரு அறிக்கை. அடுத்து 1929 எல்லா வருஷம் மாநாடு மாரிக்கும் மாநாடு, காங்கிரஸ் மாநாடு எப்படி இருக்காது. பூர்ண சுதந்திரமே காங்கிரஸின் லட்சியம், முழு சுதந்திரமே காங்கிரஸோட லட்சியம்னு நேரு தலைமையில் நடந்த மாநாடு 1929 டிசம்பர் 31 நடக்குது. அது ராவி நதிக்கரையில் லாகூரில் நடக்கிற மாநாட்டில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஜனவரி 26 கொடியேற்றுறது. எப்பயிலேருந்து கொடியேற்றுறதுன்னு அப்ப முதல் கொடி எப்ப ஏற்றிருப்பாங்க? 1930 ஜனவரி, அடுத்த மாதமே வந்துடும். 1930 ஜனவரி 26 தேசிய கொடி எங்க பார்த்தாலும் இதுதான் கொடின்னு பறக்க விடுறாங்க. நேரு முடிவு எடுக்கிறார். இது ஒரு முக்கியமான ஆண்டு காங்கிரஸ்ல. அடுத்தது 1932 என்னன்னா, முந்தியே சொல்லிட்டேன், இங்கிலாந்துல பிரதமர் பதவி தான் ஃபேமஸ். சர்ச்சில் அட்லின்லாம் சொல்றாங்களா, ராம்ஜே மெக்லாண்டெல்லாம் சொல்றாங்களா, விக்டோரியா மகாராணியார்னு சொல்றாங்க, மன்னர் சார்லஸ் எல்லாம் சொல்றாங்களோ, தம்பி போஸ்ட். நீ நினைக்கிறீங்களே அங்க பிரதமருக்கு தான் அதிகாரம். இப்ப யாரு இங்கிலாந்து பிரதமர்? யாரு? ரிஷி சுனக். இப்ப வந்திருக்கிறது யாரு? யாரு? டக்கு நல்ல பேருப்பா, ஒர்க் பண்ணிட்டு இருக்க நல்ல பேர். இப்போ ஒரு பேர் என்ன, யாரு நெட்ல தேடு, லேபர் கிச்சு. சரி இருக்கட்டும். இப்போ நம்ம இம்போசிஸ் ராம பேர் இருக்காங்களா, சுதாராம பெங்களூர்ல இருக்காங்களா, இம்போசிஸ் நிறுவனோட மர்மகன் தானே அங்கே பிரதமர். இப்போ இருக்காங்களா, சாரஸுக்கு அதிகாரம் கிடையாது, ஜனாதிபதி மாரிக்க தாங்க. நான் எதுக்கு சொல்லனா, ராம்ஜே மெக்லாண்ட் பிரபு எவ்வளோ பெரிய ஆளு, அவரும் அம்பேத்கரும் சேர்ந்து பேசுறாங்க பாருங்க. அம்பேத்கர் கிடைச்ச மரியாதை பாருங்க. 1932 ராம்ஜே மெக்லாண்ட் பிரபு என்ன சொல்றாருன்னா, தனித்தொகுதி முறையை யாருக்கு கொடுக்குறாரு? ஒடுக்கப்பட்டவருக்கு, தாழ்த்தப்பட்டவருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, நான் பேசும்போது தாழ்ந்த ஜாதின்னு பேச மாட்டேன். தாழ்ந்த ஜாதினா என்ன அர்த்தம்? அந்த ஜாதியை தாழ்த்துறோம்னு அர்த்தம். தாழ்த்தப்பட்ட ஜாதினா என்ன? நம்ம தாழ்த்தி வச்சிருக்கோம், யாரோ ஒருத்தர் XRY அவங்கள தாழ்த்தி வச்சிருக்காங்க. எது சரியான வார்த்தை? தாழ்ந்த ஜாதியா தாழ்த்தப்பட்ட? அப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உலகத்திலே எங்கேயும் இந்த மாதிரி வினோதம் கிடையாது. எந்த நாட்டிலையும் இப்படி யாரையும் ஒடுக்கி வைக்கிறது. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு நாகரிக மனிதன் ஜாதி உணர்வோட இருக்க மாட்டான். நல்லா அவனுக்கு ஜாதி உணர்வு தான் அவன் மனுஷனே கிடையாது. இருக்கலாம், கல்யாணத்துக்கு சில பேர் பழக்க வழக்கங்களுக்கு இருக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்லல. தீண்டாமை தொடுற அளவுக்கு அவனை தொட்டா பாவங்கிறது உட்பட போனா நீ அதாவா இருந்தா என்னவா இருக்கும்? நீ அந்த இடத்துல நீனா இருந்தா எப்படி இருப்பான்னு யோசிச்சு பார்க்கணும். சரிதா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலார் உள்ள இருக்க மண்ணில் ஜாதி உணர்வுங்கிறது எவ்வளோ ஆபத்துங்கிறத உணரணும். அந்த இருந்தாலும் ஜாதின்னு ஒன்று இருக்குது. என்னதான் நீ பேசினாலும் எழுதினாலும் ஜாதின்னு ஒன்று இருக்கிறதால தான் அந்த ஜாதிக்கான உரிமையை அம்பேத்கரால் வாங்கி கொடுக்க முடியுது தாழ்த்தப்பட்டவருக்கு. அதை எதிர்த்து தான் தனித்தொகுதி முறையை வேண்டான்னு சொல்லி பொது தொகுதியில் தாழ்த்தப்பட்டவருக்கு போட்டியெல்லாம் அவங்க போட்டியிடுற தொகுதியும் அதிகரித்து என்ன செஞ்சார் காந்தி? காங்கிரஸே தாழ்த்தப்பட்டவரை நியமிக்கணும்னு சொல்லி பூனா ஒப்பந்தம் போட்டாங்க. அது 1932. ராம்ஜே மெக்லாண்ட் பிரபு ஒப்பந்தமும் தனித்தொகுதி முறை 1932. இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் முக்கியமான சம்பவங்கள். 32 சொல்லிட்டேன், 29 சொல்லிட்டேன், 28 சொல்லிட்டேன், 27 சொல்லிட்டேன், 25 சொல்லிட்டேன். 22 என்ன சில விஷயங்கள் இருக்கு, பின்னாலே பின்னோக்கி வரேன். 22 வேல்ஸ் இளவரசர் வராரு. நான் கூட சொன்னேன், பிரிட்டிஷ்ல ஒரு பகுதி என்ன வேல்ஸ். அந்த இளவரசர் வரும்போது வரவேற்பு கொடுப்பாங்க. எப்பயும் இந்தியாவுக்குள்ள வராரு மன்னர், நம்ம நாட்டு மன்னர் வராரு. நம்ம நாட்டு மன்னர் என்ன புலித்தேவனா, வருது பாண்டியா அவன் அவரு இங்க வந்தாலும் வரவேற்பு கொடுப்பாங்க. எங்க தான் கருப்பு கொடி காட்ட ஆரம்பிச்சாங்க 1922. அடுத்த 22 பர்தோலியில ஒரு என்ன நடக்குது, வரிகொடா இயக்கம் நடக்குது. 1918 கேடாவில் நடக்குது. 1917 சம்ரான் அபிரி தொழிலாளர் போராட்டம் நடக்குது. 1918 கேடா நடக்குது. அகதாபாத் மில் தொழிலாளர் போராட்டம் நடக்குது.
சம்ரான்ங்கிறது பீகார்ல இருக்குது. அவுரிங்கிற ஒரு சாயத்தை பயன்படுத்தி தான் அப்போ டையிங் மில்லுக்கெல்லாம் இங்கிலாந்துக்கு போவோம். கருநீல சாயம் இண்டிகோன்னு சொல்லுவாங்க. இந்த அவுரி செடியை வந்து 20ல் 3 பகுதியில் பயிரிடணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்துட்டு அது அதிக வட்டி வாங்கினாங்க, வசூலிக்க முடியல. உடனே போராட்டம் நடந்தது. ராஜேந்திர பிரசாத் போன்றவங்கலாம் அதில் இருந்தார். அவர் பீகாரை சேர்ந்த ராஜேந்திர பிரசாத். அந்த போராட்டத்தில் காந்தி ஜெயிச்சு கொடுத்தாரு. அகமதாபாத் பில்லு போராட்டத்தில் 35% ஊதிய உயர்வு வாங்கி கொடுத்தாரு. அதில் வந்து மில் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் பண்ணாங்க, காந்தி உண்ணாவிரதம் பண்ணார். கேடாவில் வரிகுடா இயக்கம் அதே மாதிரிக்கே தான் அங்கே உள்ள விவசாயிகளுக்கும் போராடினாரு. அங்கே வல்லாய் படேல் போன்ற மகாதேவ் தேசாய் போன்றவர்கள்லாம் கேடாவிலையும் 1918 பண்ணாங்க. இப்போ ஒவ்வொரு போராட்டத்தையும் தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டில் என்ன சம்பவம் நடக்குதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். 21னா என்ன, 21ல் நமக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. பாரதியார் இறந்தது எந்த வருஷம்? 22னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேல்ஸ் இளவரசர் வர்றது, பர்தோலி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 25னா 23னா சுயராஜ்ய கட்சி தெரிஞ்சுக்கணும். 25னா சிஆர் தாஸ் இறப்பு தெரிஞ்சுக்கணும். 27னா சைமன் குழு தெரிஞ்சுக்கணும். 28னா மோதிலால் அறிக்கை தெரிஞ்சுக்கணும், நேரு அறிக்கை. 29னா லாகூர் காங்கிரஸ் தெரிஞ்சுக்கணும். 30னா சட்ட மறுப்பு இயக்கம். உதாரணத்துக்கு வேதாரண்யத்திலிருந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து TS ராஜன் இல்லத்திலேருந்து நம்ம சர்தார் வேதரத்னம் பிள்ளை குருகுலத்தோட இப்போ இருக்காருல வேதரத்னம் கேடிலியப்ப, அவங்க அப்பா பேர் அப்பா குட்டி பிள்ளை, அவங்களோட அப்பா பேர் என்ன வேதரத்னம். இப்போ பேரும் வேதரத்னம். இந்த வடக்கு வீதியில் இருக்கு பாருங்க வீடு, நாதன் மெடிக்கலுக்கு அடுத்த வீடு. அப்புறம் SS ஸ்டுடியோ சோழன் மளிகைக்கு மேலே இருக்கு பாருங்க கேடிலியப்பன் வீடு. 2 பிள்ளைங்க. அவர் பேரை வேதரத்னமும் கேடிலியப்பனும் இப்போ இருக்காங்க. அவங்க அப்பா பேர் அப்பா குட்டி பிள்ளை. அப்பா குட்டி பிள்ளையோட அப்பா பேர் வேதரத்னம் பிள்ளை. அவர் வேதாரண்யம் MLA வந்தார். வேதாரண்யத்துக்கு 2 MLA வேதரத்னம். ஒன்று SK வேதரத்னம், ஒன்று A வேதரத்னம். ஏவின்னு பேர். ஏவிக்கு பிறகு PV வந்தார். PVனா PVஆரோட அப்பா, PVக்கு அப்பா இருந்தார். PVக்கு பிறகு மீனாட்சி சுந்தரம் வந்தார். இப்படியெல்லாம் நிறைய இருக்குது MLA. வேதாரண்யம் MLA யார்? இப்போ நம்ம MLA யார்? OS மணி. தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம். இப்போ யார் நம்ம MLAங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ வேதாரண்யத்துக்கு MLA இருந்திருக்காருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வேதாரண்ய தொகுதியோட MLA குருகுலம் ஓனர். அவர் தான் ராஜாஜியோட ராஜாஜி கட்சி ஆரம்பித்தார். ராஜாஜியோட கட்சி பேர் தெரியுமா? சுதந்திரா கட்சி. எல்லாரும் சொன்னாங்க சுதந்திரா கட்சிக்கு போயிடுவார்ந்து. கடைசிவர காங்கிரஸில் இருந்தார். உப்பு சத்தியாகிரகத்தில் நடந்து வந்தார். காந்தி ராஜாஜியோட இருந்தார். ஆனால் அவர் எந்த கட்சிக்கு போகல? சுதந்திரா கட்சிக்கு போகல. காந்தி இருக்கிற போதே சுதந்திரா கட்சி ஆரம்பிச்சிட்டார். காங்கிரஸ் பிடிக்காம பல பிரச்சனை இருக்குது நிறையா. இதில் அது போட்டுருங்க. இப்போ வந்து என்ன நிறுத்தினா 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 150 கிலோமீட்டரு. தகட்டூர் ஆதியங்காடு வழியாக வந்து முக்கியமானது நம்ம பகுதியில் தகட்டூரில் ஆதியங்காடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வழியாக வந்து திருச்சியில் புறப்பட்டது. திருத்திரப்பூண்டி வழியாலாம் வந்தது. அவங்க அந்த புளியா மரத்துல எல்லாம் சாப்பாடு மூட்டையை கட்டி வச்சுருப்பாங்க உப்பு சத்தியாகிரக தொண்டருக்கு. ஏன்னா தார்னு ஒரு கலெக்டர் இருந்தார் தஞ்சாவூர் மாவட்டம். அவர் கெடுபிடி பண்ணுவார். சாப்பாடு மூட்டையெல்லாம் அங்கங்கே தொங்குமா, அப்படியே ஏதோ நஞ்சு, இந்த மாட்டு நஞ்சு இதெல்லாம் கட்டி தொங்க விட்ற மாதிரி அங்கங்கே சுரைக்காத்து கட்டி தொங்க விட்ற மாதிரி அங்கங்கே தொங்க விட்டுருக்காங்க. இந்த காமராஜரும் நடந்து வந்தார் தெரியுமா? காமராஜரும் அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் நடந்து வந்தார். இங்கே அகஸ்தியம்பள்ளி வரை வந்து 1930 ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரை அந்த போடுறோம் 15 நாளுக்கு மேலே நடந்து வந்து வேதாரண்யத்தில் வந்து உப்பல்னாங்க. அதேமாதிரி தண்டியில் வந்து மார்ச் 6ஆம் தேதியோட அந்த போராட்டம் முடிஞ்சுது. அது வந்து நீண்ட கடற்கரை சமரவதி ஆசிரமத்திலேருந்து 375 கிலோமீட்டருக்கு மேலே போய் 78 தொண்டர்களோட காந்தி வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தை தண்டியில் முடித்தார். அது வந்து உலகமே போட்டுனது இந்த உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகங்கிறது உப்பு கூட போராட்ட காலத்தில் ஆணுச்சு. நம்ம உப்பு பெறாத விஷயமா இருக்கணுங்கிறத உணரணும். இதுதான் அந்த உப்பு சத்தியாகிரகத்தோட விஷயங்கள். அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம். எல்லாமே சட்ட மறுப்பு இயக்கம் தான். நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இருக்க நாடாளுமன்றம் அது பேர் சட்டமன்றம் தான், அது பேர் கவுன்சில் தான். நீங்கள் சொல்லலாம் 1909 கவுன்சில் சட்டம்னு சொல்லலாம், வேறு வார்த்தைன்னு சொல்லுவோம். 1919 கவுன்சில் சட்டம்ப்பா, சட்டமன்றம்ப்பா. சட்டம் ஏற்றினா அதுக்கு பேர் என்ன? சட்டமன்றம். அப்படின்னா சட்டத்தை மறுத்தா அப்போ ஒத்துழைப்பு இயக்கம் ஒரு, வெள்ளை வெளியேறு இயக்கம் ஒரு, தனிநபர் சத்தியாகிரகம் ஒரு. சட்டத்தை மறுத்தா அது பேர் சட்ட மறுப்பு இயக்கம். எல்லாமே சட்ட மறுப்பு இயக்கங்கள். புரியுதா? இதுதான் அடிப்படை. சட்ட மறுப்பு இயக்கங்கள் தான் எல்லாமே. ஆனால் அது வேற வேற பேர்.
சென்னையில் எல்லா இடத்துக்கும் பேர் வச்சுட்டா சென்னைன்னு சொல்ல முடியாது. ஒன்று சைதாப்பேட்டை, ஒன்று கிண்டி, ஒன்று மாம்பழம், ஒன்று மதுரை வாயில் பேர் வைக்கிறோம்ல, கேளம்பாக்கணும். அது பேருக்கு தான் ஒவ்வொரு போராட்டத்துக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. எல்லாம் சட்டமறுப்பு இயக்கம் தான். புரியுதா? என்ன தெரியுமா, இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடாலும் ஒரு கடலோ அரபிக்கடலுங்கிற ஒரு பேரை உலகத்துக்கு தெரியாது. அதுக்கு என்ன பேர் இங்கே உலகம் முழுவதும்? இந்திய பெருங்கடல் தான். நம்ம தான் அது அரபிக்கடல்னு சொல்லிக்கிறோம். போய் நின்றுட்டு சென்னைன்னு சொன்னால் அமெரிக்காவில் தெரியும், சைதாப்பேட்டைன்னு தெரியுமா? வங்காள விரிகுடான்னு தெரியாது, இந்திய பெருங்கடல் தான் சொல்லணும். நமக்கு தான் அது வங்காள விரிகுடா, உலகத்துக்கு அது என்ன கடல்? இந்திய பெருங்கடல். அது போல தான் எல்லாம். புரியுதா? அப்ப சட்ட மறுப்பு இயக்கங்கள் தான் எல்லாமும். இப்போ இந்த சட்ட மறுப்பு இயக்கம் எதோட நிறுத்தியிருக்கோம்? 32 ஆண்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு 34 சட்ட மறுப்பு இயக்கத்தை நிறுத்திடுறாங்க. காங்கிரஸை தடை பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. லட்சக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேரை கைது பண்ணுறாங்க. காந்தி இருவின் ஒப்பந்தம் முறிஞ்சு மறுபடியும் காந்தியை கைது பண்ணுறாங்க. சட்ட மறுப்பு இயக்கம் 1930 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே விடுதலை பண்ணுவாங்க, பிறகு கைது பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் 35ஆம் ஆண்டு சட்டம், மிக முக்கியமான சட்டம். ரிசர்வ் பேங்க் வருது, பர்மா பிரிக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் வருது, மத்தியத்தில் இரட்டை ஆட்சி வருது, எல்லா உரிமைகளும் ஓரளவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. மக்களுக்கு ஓட்டுரிமை 10% பேர் ஓட்டு போட்டான். இப்படி எல்லாம் இருந்த 35ஆம் ஆண்டு சட்டத்தை வந்து 39ல் விலகிறாங்க. இதை வந்து என்ன நினைக்கிறாரு அவரு? முகந்தலி சின்ன என்ன சொல்றாரு? மீட்பு நாள். வெரி குட், மீட்பு நாள் அப்படின்னு சொல்றாரு. இப்படி 1940 லாகூர்ல முஸ்லீம் லீக் மாநாட்டில் பாகிஸ்தான் ஒரு தனிநாடு கோரிக்கையை ஏற்படுத்துறாரு. இப்படி இருக்கும்போது உலகப்போர் 39 தொடங்கி எங்கே பார்த்தாலும் வெற்றி மேல் வெற்றி வந்து என்னை சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு ஹிட்லர். உண்மைதான்ப்பா. பிரான்ஸ் முழுதும் பிடிச்சிட்டார், போலந்தை பிடிச்சிட்டார், இங்கிலாந்து லண்டனை பிடிச்சிட்டார். நம்ம ஊர் லண்டன் நம்ம தான் தலைநகராக நம்மளால அங்கே போய் அடிபட்டுட்டான் ஹிட்லர்கிட்ட, எல்லாம் ஒன்றுட்டான். எங்கே பார்த்தாலும் ஜெயிச்சுட்டு வர்றார் ஹிட்லர். அவர் எங்கே போய் தெரியாமல் அந்த யானை போய் எங்கே போய் படுகுடியில் மாட்டிக்கிட்டு தெரியுமா? யாராச்சும் ஒரு சொல்லுங்க. யானை எங்கே போய் படுகுடியில் மாட்டிக்கிட்டு, எங்கே போய்? இப்போ ஹிட்லரை யானையாக பார்த்துங்க. இங்கிலாந்தா போட்டு மிதிச்சுட்டார், ஜெயிச்சுட்டார். பிரான்ஸாக போட்டு மிதிச்சுட்டார், ஸ்பெயினாக போட்டு மிதிக்கிறார். எல்லா நாட்டையும் கைப்பற்றிட்டார். ஜெர்மனியில் பிறந்த ஹிட்லர் ஜெயிச்சுட்டே வர்றார். மக்கள் செல்வாக்கு இருக்குது. அந்த மக்கள் தெய்வமாக கும்பிட்றான், மற்ற நாட்டுக்காக தான் பயப்படுறான். கம்யூனிஸ்டா கொள்ளு, யூதனா கொள்ளு அப்படிங்கிறாரு. கோடிக்கணக்கான பேரை கொண்டு போட்டார், யூதனையும் கம்யூனிஸ்டுகளையும். இப்படி போன அந்த யானை ஒரு சேத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு, அந்த போன சேரு ரஷ்யா. இது அங்கே யார் தலைவர்? அப்போ ரஷ்யா ஆண்டது யார்? 1940களில் 24 லெனின் இறந்துட்டார். 53 தான் உங்களுக்கு தெரியுமா எக்ஸ்ட்ரா பிட்டிங்னு கதைன்னு நினைக்க வேண்டாம். கலைஞர் கருணாநிதிகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தமிழ்னு பேசுகிறீங்க, அழகிரின்னு பொண்ணு பையனுக்கு பேர் வைக்கிறீங்க, தமிழரசுன்னு பேர் வைக்கிறீங்க, கனிமொழின்னு பேர் வச்சிருக்கீங்க, ரைட்டு, ஏன் ஸ்டாலின்னு பேர் வைக்கிறீங்க? ஸ்டாலின் தமிழ் பேரா? கலைஞர்கிட்ட கேட்குறாங்க. கலைஞர் சொல்கிறாரு, ஸ்டாலின் பிறந்தான், அவனுக்கு பேரை நான் செலெக்ஷன் பண்ணிட்டேன், ஐயாத்துறைன்னு பேர் வச்சேன். ஐயான்னா தெரியாது, துறைன்னா அண்ணா துறை, ஐயாத்துறைன்னு பேர் வச்சப்ப ஸ்டாலின் இறந்து போயிட்டார் 1953. நெட்டில் தேடி பாருங்கள். மே 1 1953 மே 1 இறந்துடுறாரு. இவர் மே 4, 5 பிறக்கிறார். காப்புடலை ஸ்டாலின் பெருக்கும்போது அவர் பேரை வச்சுட்டார். 1924 லெனின் செத்து போகிறாரு. ரஷ்யா ஆண்டுகிட்டு இருந்தது யார்? 1953 வரை ஸ்டாலின். இப்போ 2ஆம் உலகப் போர் எப்போ ஆரம்பிக்குது? 39. எது வரை நடக்குது? 45 வரை. கிரேசிமா நாகசாமி போடுறாங்களா? அப்போ ஹிட்லர் ஜெயிச்சுட்டு இருந்தவர் எங்கே போய் படை எடுத்து போகிறாரு? சோவியத் ரஷ்யா மீது எடுத்தோம். நான் போகிற இடம்லாம் பாலத்தை உடச்சி தள்ளிப்பான் லெனின், ஸ்டாலின் வெடிகுண்டை வச்சு. போக முடியல. போனாலும் பனி படந்த சைபீரியா பகுதியில் மாட்டிக்கிட்டாங்க. எல்லா இராணுவத்தையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லாம் பனியில் அவுட்டு, படையே காலியாகிட்டு. அவர் ரஷ்யா பக்கம் போகாமல் வீரா இருக்கிற இடத்துல விவேகம் இருக்கணும். வீரா இருக்கிற இடத்துல ஹிட்லர் விவேகத்தை விட்டால் நம்ம பிடிச்சிக்கிட்டோம், இந்தியாவே பிடிச்சிருப்பார். சுபாஷ் சந்திர போஸ் அதிபராகி. இப்படி எல்லாம் இருக்குது வரலாற்றில். அந்த படியை தோற்று போச்சு ஹிட்லரு. உடனே இப்போ நான் எதுக்கு செய்திக்கு வரேன்? 1939 யுத்தத்தில் ஈடுபட்டதால் காங்கிரஸ் அமைச்சர் ராஜினாமா ஆயிடுது. உடனே இனி போராட்டம் வேண்டாம், தனிநபராக சத்தியாகிரகம் பண்ணுன்ட்டு முதல்ல வினோபாவை தேர்ந்தெடுக்கிறாரு. வினோபாவா தெரியுமா? காந்தியோட மிக முக்கியமான சீடர். என்னன்னா பெரிய படிப்பாளி, இங்கிலீஷில் புலந்து கட்டுவார், பெரிய நாலேஜ், சமஸ்கிருதத்தில் அப்படிப்பட்ட நாலேஜ்.
அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவில் பிறந்தாரு. காந்தியோட சீடர். அவர் தான் இந்தியாவை முழுவதும் கால்நடையாக நடந்து பூமிதான் இயக்கம்னு சொல்லிட்டு இந்த செட்டிக்குளத்துலேருந்து எக்கல்லேருந்து எல்லா ஊர்லையும் இருக்குது. வினோபா கிராமங்கள் எல்லா ஊர்லையும் இந்தியா முழுவதும் பல லட்சம் நிலத்தை பணக்காரர்கிட்ட வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்தாரு. பூமிதான இயக்கம் பின்னால் 53 துவங்குவார். காந்தியெல்லாம் இறந்ததுக்கு பிறகு அந்த இயக்கம். அவர் மிகப்பெரிய சத்தியாகிரகி. 1940 அவர் தனிநபர் சத்தியாகிரகத்தை அனுமதிக்கிறாரு. அது அந்த போராட்டத்தையும் விரைவில் நிறுத்திட்டு அடுத்தது இந்த நேரத்தில் இந்தியாவோட நிலைமைக்கு வர்றோம். காந்திய ஒருத்தனும் மதிக்கல. 1929 31 வரை எப்படி இந்தியா யார் பக்கம் போய் கிடந்தது? பகத்சிங் பக்கம். 1939 ஆரம்பிச்சது 1945 வரை காந்தி போனால் ரோட்டில் கல்லவுட் அடிப்பாங்க. காந்திக்கு எந்த மதிப்புமே இல்லை, காங்கிரஸுக்கும் மதிப்பு இல்லை. சுபாஷ் சந்திர போஸோட முழக்கம் தான் இந்தியா முழு விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு. அவர் போயிட்டாரு, தப்பிச்சு போயிட்டாரு, அங்கே போயிட்டாரு, படையை சேர்த்துட்டாரு அப்படின்னு இருந்தப்ப கொஞ்சம் காங்கிரஸுக்கும் கொஞ்சம் ரோசம் வரணும். உங்கள் உப்பு சூடு சொரணை வேணுங்கிற மெரிக்க பம்பாய் மாநாட்டில் தீர்மானம் போடுறாரு. செய் அல்லது செத்துமடி குயிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையிலே வெளியேறுன்னு 42 அறிவிக்கிறாரு. இந்த நேரத்தில் போராட்டத்தை கூட ஆள் இல்லைன்னு சொல்லி ராஜாஜியும் மற்ற தலைவர்கள்லாம் பட்டையெல்லாம் முடியாதுங்கிறார் இந்த போராட்டத்தை. நேரு பரவாயில்ல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு ஏற்றுக்கிறாரு. ஆனால் காந்தி பின்னால் 1942 இந்தியாவே தெரிஞ்சு 42 என்னென்னா இந்த போராட்டத்தில் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பண்ணார், கொஞ்சம் ஃப்ளாவரை மாற்றுறாரு. ஏற்கனவே அவரோட கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருந்தவர் கொஞ்சம் இந்த டியூனை கொஞ்சம் மாற்றிட்டார். எப்படின்னா அக்ரெசிவான இது போராட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். காந்தியெல்லாம் எப்போ அறிவிக்கிறார்னா 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. எத்தனை தேதி சொல்லியிருக்கேன் நாம வச்சுங்க. 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஆகஸ்ட் புரட்சின்னு கூட ஒரு பேர் உண்டு. அது 8ஆம் தேதி அறிவிக்கிற காங்கிரஸ் உடனே ஆகஸ்ட் 9ஆம் தேதி காந்தியை கைது பண்ணிடுறாங்க. ஆனால் இருக்கிற போராட்டத்தில் எஃபெக்டிவாக நடந்தது. இப்போ ஒரு கதாநாயகன் வருகிறார், ஒரு நாயகன் உருவாகிறான். இப்போ ஒரு நாயகன் உருவாகிறார், யாராச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? சுபாஷ் சந்திர போஸையும் பின்னுக்கு தள்ளியாச்சு, காந்தியும் தள்ளியாச்சு, நேரு தள்ளியாச்சு, பட்டேலை தள்ளியாச்சு, வினோபாவை தள்ளியாச்சு. இப்போ ஒரு நாயகன் உலகத்துக்கு உருவாகிறாரு, இந்தியாவோட முகமா மாறுறாரு. காச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. காமராஜும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது. சொல்லுங்க, யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க, நான் எழுந்திருக்கிறேன். நீங்க சொன்னாதான் எழுந்திருப்பேன். யார் சொன்னது? இங்க வா, இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க, இங்க வாங்க. ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணன், அவரை பத்தி சொல்றேன். சொன்னீங்கன்னா மயங்கிடுவீங்க. அவரை பத்தி சொன்னா ஏன் இப்படி ஒரு வீணா போன ஆளான்னு. யாருங்க? ஹக்கிங் பேருங்க ராகவன், கவித்தூர் ராகவன். நான் சொன்னேன் அவர் கிளாஸ்ல. போங்க கை கொடு. சூப்பர். கும்பிட்டா இது என்னன்னு சொல்றேன். இப்பதான் எழுதுறேன் பாருங்க. பேரு இவ்வளவு பெரிய பேரா எழுதுறேன். ஜேபி ஜெயபிரகாஷ் நாராயணன். எழுதி வராது, ஜேபின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பேர் லோக் நாயக், மக்கள் நாயகன். இவர் நினைச்சிருந்தா இந்திரா காந்தி ஜெயிலுக்கு போனாங்க. ஒரு கதையை சொல்ற, பின்னால கதையை மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. 1975 இந்திரா காந்தி